தாலாட்டி வளர்த்த மகனுக்கு பாராட்டு கிடைக்கும் போது ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அதே மனநிலையில் நான் இருக்கிறேன். ஏன்னா என் நண்பன் பெற்றெடுத்த மகேஷ் அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பள்ளி கல்வித்துறையோட பொற்காலமா நம்ம திராவிட மாடலை மாத்தி இருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த சாதனைகளை எடுத்து சொல்றதோடு மட்டும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில துணிச்சலோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் கொள்கையை விட்டு தர மாட்டோம். தமிழ்நாட்டுடைய உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதற்கான அடையாளம் தான் இந்த நிகழ்ச்சி. மதயான புத்தகத்தோட தலைப்பை மொத்த கருத்தையும் சொல்லிடுச்சு. இந்த புத்தகத்தின் மூலமா மதவாதம் உருவாக்கக்கூடிய அழிவு பாதையில் நாம் செல்ல போகிறோமா, நம் பிள்ளைகளின் வாழ்வு வளமாக்க சமூக நீதி பாதையில் நோக்கி செல்ல போகிறோமா என்ற மிக முக்கியமான கேள்வியை இந்த நாட்டை நோக்கி அவர் எழுப்பியிருக்கிறார். எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல், இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல். இதுதான் 2000 ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய போர். கல்வி தடைபோடும் ஒன்றிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நம்ம திராவிட மாடல் அரசு போர்வாலை சுழற்றிட்டு இருக்கு. கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தலன்னா கல்வி என்பது அனைவருக்கு எட்டா கனியாக மாறிடும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய நிதியை தன்னுடைய பெட்டி பாலிடிக்ஸ்க்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. இதுக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரத்தான் போகிறது.